ஸ்ரீதரன் அவர்களும் அந்த நடைமுறை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த நடைமுறையை? பதில் செயலாளருடைய அணுகுமுறைகளையும் அவரை செயலாளராக தெரிவு செய்த பொழுது எதிர்த்தவன் நான் முதலாவதாக. நான் சுமந்திரனை செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சி அவர் சொல்வதைத்தான் கேட்கிறார். கட்சியில மத்திய குழுவிலே அவருக்கு ஏற்ற கொஞ்சம் பேரை அவர் வச்சிருக்கிறார். 7 வருஷம் பொதுச்சபை கூட இல்லை. ஒரு பொதுச்சபை 7 வருஷம் கூடாமல் அப்படியே தான் இருக்கு. மத்திய குழு உறுப்பினராக இருக்கிற அரியநேந்திரனை கட்சியை விட்டு இடைக்கால தடை வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் கட்சியை விட்டு நீக்கிறதா கடிதம் வழங்கி அரியநேந்திரன் கடிதம் எழுதியும் கேட்டார், என்ன நீக்கிட்டீங்களா? நான் இருக்கிறேன். இந்த வழக்கை போட்டுவித்தவர் சுமந்திரன் என்பது நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு தடவையில் 2 தடவை சொன்னார். சுமந்திரன் இல்லை என்று சொன்னார் முதல். 2ஆம் தடவை சொன்னார், இது அறிக்கையில் எழுதுங்கன்னு சொன்னார். இது ஒரு நீண்ட தோல்வியை தாங்க முடியாத சூழ்ச்சி முறையில் இதை கைப்பற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை. ஸ்ரீதரன் தட்டுணிவை அங்கு செயற்படுகிறார் இல்லை. சுமந்திரனுக்கு ஸ்ரீதரன் பயப்படுறார். சுமந்திரனோட ஸ்ரீதரன் டீலுக்கு போயிட்டார். ஸ்ரீதரன் ஏன் மௌனம் காக்குறார், ஸ்ரீதரன் ஏன் பேசுறார் இல்லை, இதெல்லாம் வழியில கேட்பலாம். நான் கண்டதையெல்லாம் பேசலாம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்ற விடயங்கள் தான் இன்றைக்கு பேசப்படுற பொருள். இப்போ நாங்கள் சில விஷயங்கள் சொல்லப்படுவது நீதிமன்றத்துக்கு எதிரானதாக மாறலாம். சுமந்திரனே ஒரு முறை உங்களுக்கு தந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அரசியல்ண்டா சூழ்ச்சி இருக்குமென்று. எனக்கு அந்த சூழ்ச்சி தெரியல. நான் யாரையும் சூழ்ச்சி ரீதியாக விழுத்தோணும் அல்லது கவிட்டு போட்டு தான் அரசியலுக்கு வரணும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்தது என்னுடைய தத்துணி வந்துட்டு நான் போய் கட்சியில் நின்று தேவையில்லாத விஷயங்களை கதைக்கல. ஏன் ஒரு பொது வேட்பாளருக்கு என்ற தத்துணிவின்படி தான் நான் மிக தெளிவாக தான் இந்த அதில் கடைசி வரைக்கும் என்ன உறுதியாக நிற்கிறேன் தான். இன்றைக்கு நிற்கிறேன் தான். நான் செய்த சரி என்று தான் நான் சொன்னேன். வேறு யாருக்கும் இல்லை. அது நான் போய் இடையில டக்கண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடி போய் எனக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. நீங்கள் போய் தலைவர் பதவியை உடனே ஏற்றுக்கொள்ளுங்க. நான் போய் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதுக்கும் ஸ்டே ஆர்டர் வந்து தான் இருக்கு. மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சராக தான் களமிறங்குவேன். அவர் தானே மாவியண்ணையும் துர்ராசிங்கத்தையும் நீங்கள் தோத்த நீங்கள் கேட்கலான்னு சொன்னவர், நீங்கள் விட்டுட்டு போகணும்னு சொன்னவர். இப்போ தோத்தவர் திருப்பி மாகாண சபை கேட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ நாங்கள் இப்படி ஒரு சர்ச்சையை கிண்டி விடுறது, கிளப்பி விட்டால் கட்சி வழக்கில் நிற்கிறன்ற பிரச்சனை அமர்ந்து போய் இதுக்கு முதல் ஸ்ரீதரன் அதை மக்கள் கதைக்காமல், கட்சியின் வழக்கு பிரச்சனைகளை கதைக்காமல் மாகாண சபையில் யார் முதலமைச்சர் என்ற போட்டி பிரச்சனைகளை காட்சி ஒன்று பாருங்க. சுமார் 1.5 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தமிழரசு கட்சி பற்றியே தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர், அதே போன்று அடுத்து மத்திய குழு கூடவில்லை, மாநாடு நடக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியான பேசுபொருளாக இருக்கிறது. இப்போது பதில் செயலாளர், பதில் தலைவர் என்ற அடிப்படையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு இது இப்படியே தான் நகரப்போகிறது. இதில் ஒரு விஷயம் நான் கொஞ்சம் தெளிவாக இதை சொல்லத்தான் வேணும். அண்மையில் குறிப்பாக சுமந்திரனும் அது பற்றிய செய்திகள் தன்னுடைய ஒரு யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருந்தார். கடந்த 2024 ஜனவரி 21 தலைவர் தெரிவு நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 47 வாக்குகளுக்கு மேலே பெற்று நான் வெற்றி பெற்றிருந்தேன். சுமந்திரன் வெளியில் கையை தூக்கி நான் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் சேர்ந்து போவோம் என்று சொல்லியிருந்தேன். அடுத்த 27 நடந்த மற்ற தெரிவுகளின் பொழுது தெரிவுகளில் ஒரு சுமூக நிலை இருக்கையில் மத்திய குழு முதல் நாள் கூடியிருக்க வேணும், கூட இல்லை. முதல்ல 21 முதலும் 16 மத்திய குழு கூடுறதா இருந்தது, கூட இல்லை. 20 மத்திய குழு கூடுறதா இருந்தது, கூட இல்லை. பிறகு விஷயாலோசனை சபையாக கூட வேணும் என்று சொல்லி 27 காலமாக கூடினது. நான் 27 திருவண்ணாமலைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பொழுது சம்பந்தனையா எனக்கு நான் கிட்டத்தட்ட கன்னியாவுக்கிட்ட போய்க்கல கால் பண்ணினார். ஸ்ரீதரன், நீங்கள் சேனாதிராஜாவோட பேசியிருந்தீங்களா, சுமந்திரனோட பேசியிருந்தீங்களா, இதற்காக சுமூகமாக கொண்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ நான் அவையோட பேச இல்லைன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஒருக்கா பேசுங்க, அவையோட கதைச்சு சுமூகமாக கொண்டு போங்க. அப்போ நான் போகை கொண்டிருக்கே சுமந்திரனுக்கு 2-3 தடவைகள் தொலைபேசி அழைப்படுத்தினேன். அவர் எனக்கு ஆன்சர் பண்ணேன். பிறகு நான் போய் அங்கே மண்டபத்தில் இருக்கிற பொழுது, ஜேக்கப் மண்டபத்தில் இருக்கிற பொழுது சுமந்திரன் குரல் கேட்டது. அப்போ நான் திரும்பி எழும்பி ஐயா அவங்களோட இதுவும் கதைக்க போனோம்னு கேட்டேன். அப்போ கொண்டு பிறகுலேருந்து 2 பேர் தன்னோடையும் கதைச்சவர் ஐயா. அதுலேருந்து 2 பேரையும் தாண்டி பின்னுக்கு போய் இருந்து கதைக்கிற பொழுது நான் சொன்னேன், ஐயா சுமூகமாக கொண்டு போய் சொல்லி சொன்னவர். எனக்குன்னு சொன்னவர். அது நாங்கள் சுமூகமாக போகிறோன்னு சொன்னால் நான் செயலாளராக இருக்கணும், நீங்கள் தலைவராக இருக்கணும். நீங்கள் தலைவராக இருக்கிறேன்னா நான் செயலாளராக இருக்கணும், அதுதான் சுமூகம்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டேன் சுமந்திரனா, நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு எழுதாத ஒரு மரபு இருக்குதானே. இப்போ தலைவர் வடக்கில் இருந்தால் கிழக்கில் செயலாளர், கிழக்கில் தலைவர் இருந்தால் வடக்கில் செயலாளர் என்றது ஒரு மரபு இருக்கு. அது எழுதப்பட்டது இல்லையா, ஒரு மரபு இருக்கு. அது அப்படின்னா கூட்டத்தில் கதைப்போம். ஒரு எடுத்தறிஞ்சு தான் பேசினேன். சரி, கூட்டத்தில்
மத்திய குழு கூட்டம் விஷயாலோசனை சபையாக கூடின பொழுது நான் என்னுடைய கருத்தை நான் போய் சொன்னேன். நான் சுமந்தனோட கதைச்சனான். அவர் இப்படி சொன்னவர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறேன், அவர்கிட்ட சிரேஷ்ட உப தலைவரை கொடுக்குறேன். நான் அதிகாரங்களை சமனாக பகிர்ந்து கொள்வோம், 2 பேரும் வேலை செய்வோம். பிறகு எப்படியும் செயலாளர் கிழக்கில் தான் கொடுக்க வேணும் என்ற நிலையை நான் வலியுறுத்தி சொன்னேன். அவர் தன்னுடைய கருத்தை வந்து சொன்னார், இல்லை நான் எனக்கு உபதலைவரும் வேண்டாம், சிரேஷ்ட உபதலைவரும் வேண்டாம், நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன். நான் இந்த செயலாளர் போட்டியிலிருந்து விலகிறேன் என்றால் அது ஒன்றில் கோதாசன் அல்லது சாணக்கியன் அல்லது கலையரசனுக்கு கொடுத்தால் நான் அந்த போட்டியிலிருந்து விலகுவேன் என்று அவர் சொன்னேன். இப்படியே அதில் இருந்து கதைச்சு போய் கொண்டிருக்கீர்கள், இது தொடர்ந்து இழுபட்டு கொண்டே தான் இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் தலைவராக போட்டியிடுற பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் எனக்கு பூர்ண ஆதரவை தந்திருந்தது. அம்பாறை மாவட்டமும் எனக்கு பெரிய அளவான ஆதரவை தந்திருந்தது. திருவோணமலையிலும் எனக்கு பெரிய அளவு ஆதரவு இருந்தது. இப்போ நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தேன், நான் தலைவராக வந்தால் கிழக்கில், அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பில் நான் அந்த பொதுச் செயலாளருக்குரிய அந்தஸ்து தாரத்துக்கு நான் என்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தேன். அவர் ஸ்ரீநேசனை அவர்கள் அதை நோக்கி வளர்த்து இருந்தார்கள். அவர் ஸ்ரீநேசன் அதுக்குரிய நோக்கத்தோடு இருந்தவர், அவருக்காக பல பேர் அதை உழைத்தும் இருந்தவர்கள். இப்போ நான் மட்டக்களப்புக்கு, அம்பாறை மக்களுக்கு, திருவண்ணாமலை மக்களுக்கு துரோகம் செய்ய நான் விரும்புவேன். இப்போ நான் போய் அவரோட கதைச்சிறான், ஸ்ரீநேசனோடையும் அரியநேந்திரனோடையும் யோகேஸ்வரன், இந்த 3 பேரும் தான் கதைச்சிறான். அப்போ அதில் யோகேஸ்வரன் அங்கால இருந்தவர், அரியநேந்திரன், ஸ்ரீநேசனோட நான் கேட்டேன். நான் முதல் 1 வருஷம் கோதாசனுக்கு கொடுத்து பிற 1 வருஷத்துக்கு நீங்கள் இருந்தால் அப்படி நாங்கள் அதை அரவணைச்சு போவோமான். அப்போ அதுக்கு அவர்கள் யோசிச்சு போட்டு ஓமன்னு சொன்னவர். ஓமன்னு சொல்லி நாங்கள் அந்த தெரிவை இப்போ நான் வந்து பிறகு மாவி அன்னைக்கு சொல்லி மேடையில், அப்போ நாங்கள் அப்படி ஒரு சுமூகமான முறைக்கு போவோம். ஆனால் அறிவிக்கும் பொழுது, மேடையில் அறிவிக்கும் பொழுது நாங்கள் அந்த 1 வருஷம்ன்றதை சொல்ல இல்லை. ஏன்னா அது இன்னும் குழப்பங்களை, திருவண்ணாமலை ஆக்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அங்கே ஒருத்தருக்கு அடிச்சும் போட்டார்கள். அடிச்சு பிரச்சனை எல்லாம் நடந்ததால நாங்கள் கொஞ்சம் அந்த விஷயங்களில் ஒரு அமைதி போக்கை கடைப்பிடிச்சு போகிறதுக்கான முன்மொழிகளை நான் முன் வச்சேன். அதை சுமூகமாக கொண்டு போக விரும்பினார். அதில் பிறகு சுமந்திரன் சபையில் தான் இருந்தவர். அவர் தன்னை வந்து மேடையில் இருக்க சொல்லினோம் என்று சொல்லி தானே வந்து மேடையில் ஏறி இருந்தார். ஒரு அவரை வந்து இருங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இடப்பக்கத்தில் குலநாயகம் இருந்தவர், பக்கத்தில் வெள்ள பக்கத்தில் மாவியன் இருந்தவர், அவர் குலநாயகத்து பக்கத்தில் கதிரை போட்டு இருந்தவர். இருக்கிற பொழுது பிறகு இந்த சுமூக நிலையை நான் எட்டினான். இந்த 2 பேரோடையும் கதைச்சு எட்டப்பட்ட பிறகு நாங்கள் சில பேரை இதிலேயே வச்சு ஒரு கொஞ்சம் பேரை தெரிவு செய்வோம். அதை பொதுச்சபைக்கு நான் கொடுக்கணும். பொதுச்சபை அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் திருப்பி தான் தெரிவு செய்வோம். அப்ப அவருடைய ஒரு 14-13 பேருடைய பெயர்களை அவர் சொன்னவர். நாங்களும் எங்கட பக்கத்துல மற்றவருடைய அரசனோட நாங்களும் 10-12 பேர்த்த பெயர்கள் எடுத்து நாங்கள் ஒரு பட்டியலை தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. என்கிட்ட அந்த பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலையும் தயாரித்து அது மாவையன்னு தான் முறைப்படி அதை வாசிக்க வேணும். அவர் சொன்னார், தம்பி எனக்கு கொஞ்சம் இயலாமை இருக்கு, நீங்க அந்த பேர்களை வாசிங்க ஒரு காலம். அப்ப பொதுச்சபையை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டு நான் அந்த பேர்களை வாசிக்கினேன். வாசித்தால் அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு தான் கேட்டனாங்க. அப்ப கேட்ட பொழுது சபையில இருந்தவர்கள்ட்ட சில அந்த வெளிப்படையான தயக்கத்தை அவர்கள் காட்டையில். அப்ப அதுல ஒருவர் பீட்டர் அலிஞ்சலியன் அதை சொன்னவர் தான் முன்மொழிகிறேன். ஆனா சில பேர் இல்லை, இதுல விஷயங்கள் இருக்கு, நாங்கள் இதை ஒரு ஏற்றுக்கொள்றது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு என்ற கருத்துக்களை சொன்னவர்கள் அதை பகிரங்கமாக எதிர்க்கிறோம் என்று சொல்ல. அப்ப அது அப்படியே கதைக்கப்பட்டு இருந்து வரைக்குள்ள குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்ததற்குள்ள பிறகு இந்த கொண்டு அறிவிக்கப்பட்ட பேர் விவரங்களை ஒரு சிலர் இப்ப கோடீஸ்வரன் சொன்னவர், இல்லை நீங்க தேர்தலை நடத்தினால் என்ன, இதுக்கு ஜனநாயகம் என்று சொல்லிடாது. இளம்புரையன் சொன்னவர், இது ஜனநாயகம் இல்லை, தெரிவுகள். அப்ப எங்களை என்னது கூப்பிட்டு நீங்க பொதுச்சபை என்றா பொதுச்சபையில தெரிவு செய்யணும். நீங்களே மத்திய உள்ள தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு அறிவிக்கிறீங்க. அப்ப உண்மையில அதை நான் அறிவிச்சிருக்க கூடாது, அறிவிச்சிருக்கிறது மாவியன்னு தான் செய்திருக்கவன். அப்ப அவர்கள் எல்லாம் அப்படி குழம்பின உடனே இவர்கள் சுமந்திரன் தானாகவே எழும்பி போய் நான் கொஞ்சம் கதைக்கிறேன் என்று மாவியன்னைக்கு சொல்லி போட்டு அவர் போய் தானே சொன்னார், நாங்க பண்ணார் வாக்கெடுப்பு நடத்துவோம், கையை தூக்குங்க வாக்கெடுப்பு நடத்துவோம். இதுல கையை தூக்கி வாக்கெடுப்பு நடத்திக்கலையும் ஒரு தந்திரம் இருக்குதானே. இப்ப இதுல ஏற்றுக்கொள்றவர் இதை ஏற்றுக்கொள்றாக்களா ஏற்காத ஆக்களா அண்டும் எதை முதல் கேட்கிறோமோ அதுக்குள்ளானே வாக்குன்ற விஷயங்கள் வரும். அப்ப அந்த வாக்கெடுப்புல நாங்கள் இதை ஏற்றுக்கொள்றோம்ன்றது 1-2 வாக்குகளால கூடுதலாக ஈடுபட்டு வந்தோம். வந்த உடனே பிறகு அது அமைதியாக போய்கொண்டிருக்க இந்த கூட்டம் முடிகிற மாதிரி வர்ற பொழுது சபையில் இருந்த கொஞ்சம் பேர், இல்லை நாங்கள் இந்த தெரிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இதுல இருந்து இந்த முறையான தெரிவு இதல்ல, இது பொதுச்சபையில தெரியப்படணும் ரெண்டு தொடர் குழப்பங்கள் இருந்ததால மாவியன்ன சொன்னார், நாங்கள் சமாளித்து பார்த்தார் முடியாது. கோடீஸ்வரன், அகிலன், குணாளன், மற்ற வேணி இடங்கள்ல இருந்து வந்த பலர் அதுக்குள்ள அந்த விடயங்களை மிகப்பெரிய அளவில் பேசி கொண்டிருந்தார். அப்ப இது ஒரு குழப்பமாகவே இருந்தது.
குழப்பமாக இருந்தபடியா ஒரு மாநாட்டை ஒத்தி வச்சார். நாங்கள் இதுக்கு ஒரு சுமூக நிலை எட்டின பிறகு மாநாட்டை நடத்துவோம். அப்ப நாங்கள் அந்த மாநாட்டை அதை ஒத்தி வச்சு போட்டு போனால் அந்த இடத்தோட அது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இல்லை, திருப்பி நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், வழக்குக்கு போவோம், வெளியில வச்சுதான் சில கதைகளை கதைச்சு கொண்டு இருந்தார். அதெல்லாம் நாங்கள் கருத்துல எடுக்க இல்லை. மாநாட்டுக்கான முயற்சிகள், கதைகள் இப்படியே பேசி கொண்டிருக்கிற பொழுது தொடர்ச்சியாகவே ஒரு 27ஆம் தேதியிலிருந்து ஒரு ஒரு மனப்போராட்டம் ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. 4ஆம் தேதி 31ஆம் தேதி சுமந்திரன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எனக்கு 4 மணி 3 நிமிஷத்துக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்திருந்தது. 4 மணி அளவில் 4 மணி 2 நிமிஷம் அளவில் இந்த இமெயிலுக்கும் அது வந்திருந்தது. ஆனால் 3:30 மணிக்கு அது ஒரு இலத்திரனியல் பேப்பர்ல அந்த கடிதம் வந்துட்டு, அந்த பேப்பர் வெளியாயிட்டு, பேப்பர்ல வந்துட்டு 3:30க்கு எனக்கு வந்தது 4 மணி 3 நிமிஷத்துக்கும் 4 மணி 2 நிமிஷத்துக்கும் எனக்கு மெயிலுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் அது வந்திருந்தது. அவர் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அப்ப அந்த கடிதம் பகிரங்கமாக வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியும், எனக்கு என் மெயிலுக்கும் பிறகு வந்தது. நான் அதை பற்றி பெருசுப்படுத்தலை, நான் இருக்கட்டும் பார்க்கலாம்ட்டு பேசாம இருந்தேன். அதுக்கு பிறகு 4ஆம் தேதி கிடையில ஒரு சந்திப்பம் என்ற கோரிக்கையை அப்ப பொதுச் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் என்ன கேட்டிருந்தவர். இப்ப நான் சொன்னேன், இவர் இப்படி பகிரங்கமா கடிதம் எழுதின பிறகு அவரோட நான் என்னத்தை பேசுறது இல்ல, சுமந்திரன் கேட்கிறார், நாங்க ஒருக்கா சந்திக்க கதைப்போம். நான் அதை விரும்பவில்லை. அவர் கதைக்கிறது, பிறகு பத்திரிகையில விடுறது, இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் மேல் அப்படி கதைக்கணும் என்று விரும்புகிறவர் ஏன் இந்த கடிதம் எழுதாமல் என்ன சந்திச்சு கதைச்சிருக்கலாமே, ஏன் அவர் அப்படி கடிதத்தை எழுதணும்? அது ஒரு முறப்பிழையானது. நான் அவரோட கதைக்க விரும்பவில்லை இல்லையென்று பிறகு அவர் 4ஆம் தேதி கதைக்கிறது கேட்டு 4ஆம் தேதி பின்னேரம் ஒரு 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 7-7:30 மணி மட்டும் நானும் சுமந்திரனும் சத்தியலிங்கம் டாக்டர் சத்தியலிங்கத்தினுடைய வவுனியா வீட்டில இருந்து ஒரு நிறைய நேரம் பேசினான். பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனான். சுமந்திரன் அதில் கனகன விஷயங்கள்ல எதிர்த்தவர். இப்ப ரவிராஜ், சசிகலா ரவிராஜுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டவர். தவராஜா, லோயர் தவராஜாவை நீங்க நம்ப வேணா, அவர் பிள்ளையான ஆளுன்னு சொன்னவர். நான் 2ஆம் தேதி தவராஜாவை கொழும்புல சந்திக்கிற பொழுது தவராஜா எனக்கு சொன்னவர், சுமந்திரன் ஒரு முக்கியமான ஆள், இவ்வளவு காலமும் இந்த விடயங்களை கையாண்டவர், அவர்கிட்ட அந்த வெளியுறவுத்துறை ஸ்ரீ வழங்கப்படணும், அவரையும் ஒரு தலைவராக ஏற்று நாங்கள் மதிச்சு கொண்டு போனாதான் இந்த கட்சியை கொண்டு போகலாம் என்று தவராசா எனக்கு சொன்னேன். அப்ப நான் தவராசா இப்படி சொன்னவர் எனக்குன்றதை அவருக்கு சொன்னேன். அதுல இவர் தவராசாவை நம்ப வேணாம் என்று சொன்னதுக்கு நான் சொன்னேன், தவராசா உங்களை பற்றி இப்படி ஒரு கருத்தை எனக்கு சொன்னது. அப்ப அது சொன்னோன்னா அவர் அதுக்கு அமைதியாக இருந்தவர். இவ்வளவும் கதைச்சு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தோம். கோடீஸ்வரனுக்கு சிரேஷ்ட தலைவர் 2 பேர், ஒன்று சிவஞானமண்ண இருந்தா, அடுத்தது கோடீஸ்வரன் துணை பொதுச் செயலாளராக ஒன்று குலநாயம் இருந்தா, மற்றது ஸ்ரீநேசனையும் போட்டு இணைப்பொருளாளராக சரவணபவனையும் போட்டு நாங்கள் இதை சுமூகமாக இப்போதை கொண்டு போவோம். ஒரு ஆண்டு கோதாசன், ஒரு ஆண்டு ஸ்ரீநேசன், இதெல்லாம் சுமந்திரனும் நானும் சத்தியலிங்கமும் வீட்டுல ஒரு கனவான அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். சத்தியலிங்கமுடைய பகிரங்கமா சொல்ல டில்லியன். அப்ப இதுவளவு நடந்த பிறகுதான் 11ஆம் தேதி கோதாசன் ஸ்ரீநேசனையும் கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் எழுதி நான், கோடீஸ்வரன், அரியநேந்திரன், சார்ஸ் கிருமல்நாதன், சத்தியலிங்கம் சாட்சி கையொப்பம் வச்சு நாங்கள் ஒரு எக்ரிமெண்டையும் எழுதியிருந்தோம். அடுத்த நாள் 11ஆம் தேதி செய்திருந்த நாங்கள் 12ஆம் தேதி ஒரு பத்திரிகையில வருது, எதுவும் எட்டப்பட இல்லை, சுமூகமாக நடக்கல. அப்புறம் 13ஆம் தேதி வருது, இல்ல இப்படி 2 பேருக்கும் ஒவ்வொரு வருஷம் எட்டப்பட்டிருக்கு வருது, குழப்பங்கள் உண்டு. பிறகு திருப்பி எனக்கு சத்தியலிங்கம் 2 தரம் கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதியில எனக்கு எடுத்து போன் பண்ணி கேட்டார், இப்படி மாநாடு மட்டும் நடத்துவோம், இந்த தெரிவுகளை அறிவிக்காம விடுவோம் என்று கூட சொன்னேன். நான் இல்லை, நாங்கள் ஒரு முறைப்படி செய்ய போனதை நாங்கள் ஓம்பட்டதை ஓமண்டு செய்யணும் என்று பார்த்து கொண்டிருக்க வழக்கு தாக்கல் செய்தாச்சு. எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய, எனக்கு இவர் தலைவர் தெரிவு போல என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்தாங்க. ஆனால் வழக்கு தாக்கல் பற்றி இப்போது சுமந்திரன் நீங்கள் சொன்னது போல காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. சுமந்திரனுடைய வழக்கு தாக்கல் அவர் சொல்றார் என்னென்றால், 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் எங்களோட மத்திய குழு கூடி, மத்திய குழுவில் தொகுதிகள் என்பது பிரதேச செயலாளர் பிரிவுகளை தொகுதிகளாக முன்மொழிந்து சுமந்திரன் தான் முன்மொழிந்து இன்னும் ஒரு ஆள் வழிமொழிந்து. இப்ப நீங்க சட்டத்தரணி தானே, உங்களுக்கு தெரியும் தானே இது அப்படி என்றா என்ன செய்யணும், தொகுதி என்று நாங்கள் முன்மொழிஞ்சிருந்தால் இது ஜாப்பில் உள்ளடக்கப்படாத விஷயம் என்றா நாங்கள் உடனே பொதுச்சபையை கூடி ஜாப்பில் இல்லை உள்ளடக்கி இருக்கணும், அதுக்கு பிறகுதான் நாங்கள் தேர்தலுக்கு போயிருக்கணும் அப்படி என்றால். அப்ப நீங்க எப்படி தேர்தலுக்கு ஓம்பட்ட நீங்கள் எப்படி நாமினேஷன் கொடுத்த நீங்கள் ஒரு சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் தீர்மானத்தை கொண்டு வந்த நீங்கள் இப்ப சொல்றீங்க இல்ல 156 பேர் 23 தொகுதி தான் சொல்றீங்க. முதல் நாங்கள் 57 தொகுதிகள் 57 பிரதேச செயலாளர் பிரிவு கொழும்பு உட்பட, அதுக்கு 285 பேர், 41 பேர் மத்திய குழு உறுப்பினர், 326 பேர் கொண்ட பொதுச்சபையை நாங்கள் முதல் தெரிவு செய்தோம். இதுக்குள்ள சம்பவங்கள் நடந்தது. திருவண்ணாமலையில் ஒரு குழப்பம் இருந்தது. திருவண்ணாமலை குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு சம்பந்தனையா ஒரு கடிதம் எழுதியிருந்தவர், இந்த கூட்டங்களை நீங்க நடத்த வேணாம்,
திருப்பி எல்லா தெரிவையும் திருவண்ணாமலை செய்யுங்க. அதுக்கு திருவண்ணாமலைக்கு ஒழுக்காற்று குழு போய் விசாரிச்சு இல்லை அதை சுமூகமாக முடிக்கிறதுக்காக திருவண்ணாமலை குழுவே ஒரு 6 பேரை இன்னும் விசேடமாக இணைக்கிறது. அப்ப அது ஒரு சரியாது விசேடமாக இணைக்கப்பட்டது. அதே போல கொழும்பிலே ஒரு குழப்பம் இருந்தது கிளையில, அதுக்காக 3 பேர் விசேடமாக இணைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் சரியான முறையில் நடக்கல. சரி, அதையும் நாங்கள் சமாளித்து போனாங்களே என்றால் கட்சியினுடைய தேர்தல் சுமூகமாக நடைபெற்று முடிந்து நாங்கள் ஒரு சுமூக நிலைக்கு வர வேணும் என்பது. அதுக்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆண்டு மாவே என்ன கேட்டவர் ஒரு 12 பேர் அதுல தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையா அதுல 12 பேர் தான் அவர்களுக்கு சுமந்திரன் தன்னை கைப்பட அவர் தான் எழுதி கொடுத்தார் அந்த பேர், அவ்வளவு 12 பேர்ட்ட பேரும். அந்த 12 பேரையும் அதுல சேர்க்க வேணும் என்று மாவே என்ன கேட்டேன். அப்ப அதுல முதல் சுமந்திரன் அதை சேர்க்க மாட்டேன்னு சொன்னது. அப்ப நான் கேட்டேன், அப்படி என்றால் நாங்கள் திருவண்ணாமலையில சேர்த்த 6 பேர் விசேடமாக சேர்த்த 6 பேரும் கொழும்புல சேர்த்த 3 பேர் அந்த 9 பேரையும் நீக்கணும். அப்படின்னா அதை நீக்கி இதையும் சேர்க்க விடுவோம். ஒன்னும் இல்லை, நான் உடன்படுறேன். அப்ப நானும் போட்டியாளர்களாக இருந்த ஜோகேஸ்வரனும் சுமந்திரனும் அதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த 12 பேரையும் கொடுத்து தான் மாவே என்ன அந்த தேர்தலை நடத்தினது. இப்ப நாங்க ஏற்றுக்கொள்ளாம நடக்க இல்லை. சரி, அதுல கூட விட்டுட்டு நாங்க இல்லை வேணாம் தேர்தலை திருப்பி நடத்துவோம் கேட்டிருக்கலாமே. இது ஒன்றுமே நடக்க இல்லை. உண்மையிலே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக நடத்துறதுன்றது ஒரு பெரிய உச்ச ஜனநாயகம். ஒட்டுமொத்தத்தில் கூடுதலான ஆட்கள் வர்ற ஒரு விஷயம். 2019ஆம் ஆண்டுல நடந்த பொதுச்சபை கூட்டத்துக்கு பிறகு எந்த பொதுச்சபையும் கூடப்படையில்லை. யாப்பில கூட திருத்தங்கள் செய்யப்படையில்லை, ஆட் பண்ணப்படையில்லை. இப்ப நாங்கள் இது பிழை என்றால் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி வவுனியாவில் எடுத்த முடிவு பிழை என்றால் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தெரிகிற முறையும் பிழைதான். இன்றைக்கு இப்ப பதில் செயலாளர் போட்ட ஏன் பொதுச்சபைக்கு இன்னும் போயில்லையே, இன்றைக்கு பதில் தலைவர் என்று போட்டது இன்னும் பொதுச்சபையில் அங்கீகாரம் பெற இல்லையே. அப்படி என்றால் எப்படி மத்திய குழு செயல்பட முடியும்? மத்திய குழுவே செயல்பட முடியாது. அப்படி என்றால் அப்ப நாங்கள் ஒரு கட்சி என்ற ரீதியில் அந்த கட்சி சரியாக இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை கையாளணும். இப்ப நீதிமன்றத்தில் கூட நாங்கள் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி முதலாவது வழக்கு வந்தது. அந்த முதலாவது வழக்கில் அன்றைக்கே எங்களுக்கு தரப்பட்ட சட்ட ஆலோசனைகள், சட்டத்திறனிகளுடைய ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வழக்காளி கேட்கிற நிவாரணங்களை வழங்கி ஜாப்பின்படி நாங்கள் இதை நடத்துறதுக்கு உடன்படுறோம் என்று சொன்னால் இந்த வழக்கு அன்றைக்கே கை வாங்கி வெளியில வந்து மத்திய உழுவ கூடி பொதுச்சபையை கூடி கதைச்சு நாங்கள் போகலாம். அப்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். பழைய பொதுச்சபையை கூடி என்றாலும் சரி கதைச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப நாங்கள் அதுக்கு நானும் மாவேசி நாகராஜ அண்ணன் தலைவர் குகதாசன் ஜோகேஸ்வரன் 4 பேரும் நாங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்து நாங்கள் அதுக்கு கையொப்பமிட்டோம். அது நாங்கள் 156 பேர் என்று சொல்ல இல்லை, ஆக்கள் தொகை அங்க பேசப்படையில்லை. நாங்கள் சொன்னது இந்த வழக்கை கை வாங்கி வழக்காளியின் நிவாரணங்களை வழங்கி அவர்கள் கேட்கிற நிவாரணங்களை வழங்கி வழக்கை கை வாங்கி நாங்கள் இதை கொண்டு போய் எங்கட மத்திய உழுவ கூடி பொதுச்சபையை கூடி ஒரு முடிவுக்கு வந்து போறதுக்கு நாங்கள் உடனடியாக கோர்ட்டில் எங்கட கட்சி இல்லாமல் வீட்டுக்கு வரட்டும், வந்த அப்புறம் நாங்கள் வீட்டில் அதை கட்சி போய் செய்வோம் என்று நாங்கள் 4 பேரும் சொன்ன பிறகு குலநாயகமும் சத்தியலிங்கமும் அதுவரையும் ஒன்றும் சொல்லி அவ நீரவான் கேட்டவர் உங்களோட நிலப்பாடு என்னன்னு. தாங்களும் அதுக்கு ஒத்துக்கொள்றவங்க அவையிலும் அந்த கோப்பியில நீதிமன்றத்தில் 6 பேரும் சைன் பண்ண. அன்றைக்கு சுமந்திரனுடைய அம்மா இருந்த காரணத்தால் அவர் வரையில். அடுத்த வழக்குக்கு சுமந்திரன் வந்து சொன்னார், இல்லை நான் விட மாட்டேன், அது நாங்கள் நவம்பர் 23 எடுத்த தீர்மானம் இருக்குது, அது நாங்கள் 57 தொகுதி 57 தொகுதிக்கும் 285 பேர், இது சரியான முடிவு நாங்கள் எடுத்தது, நான் வழக்காடுவேன், அதெல்லாம் கட்சியை கொண்டே என்ன நீங்க காட்டி கொடுக்குறார்கள் என்று எங்களை எல்லாரையும் பேசினேன். தான் வழக்காட போறேன்னு சொன்னேன். சரி, இப்போது சொல்வது வழக்காடுறேன்னு சொன்னேன். தான் வழக்காடுவோம், மற்றவர்கள் கட்சியை காட்டி கொடுத்துட்டாருன்னு தான் சொன்னேன். அப்ப கட்சியை காட்டி கொடுத்த எங்கள் மீது குற்றத்தை சொல்லி போட்டு போய் அவர் வழக்காடவும் இல்லை. இப்ப அவர் சொல்றார், இல்ல அது 23 தொகுதியான் 156 பேர் தான், மொத்தம் 115 41 156 பேர் தான் இப்ப அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். நாங்கள் இப்ப கடைசியா நீதிமன்றத்துல நானும் கோதாசன் அவர்களும் ஜோகேஸ்வரன் ஐயாவும் சேர்ந்து நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த பொதுச்சபை கடைசியா கூடும் பொழுது 326 பேர் கூடி நாங்கள் அளித்த வாக்குகள்ல சரி அதுல 12 பேர் மேலதிகமா இருந்தேன்னா அதை நீக்குவோம். அது வேணுமெண்டா எனக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளோட நீக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும். எனக்கு கிடைத்த 184 வாக்குகள்ல நீங்கள் 20 வாக்கு வேணுமென்றாலும் நீக்கி விடுங்க. 47 வாக்குகளுக்கு மேலே எனக்கு இருக்கு. நாங்கள் அதுக்கு முரண்படுறோம். எல்லா தெரிவுகளையும் இந்த பொதுச்சபையை கூடி 326 பேர் கொண்ட 57 தொகுதிகள், பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட 57 தொகுதிகள் 5 பேர் படி அந்த 285 பேரும் எங்களுடைய 41 மத்திய குழு உறுப்பினரும் 326 பேர் கொண்ட அந்த ஜனநாயக முறையில நடந்த தெரிவை மீண்டும் தலைவர் செயலாளர் எல்லா தெரிவுகளையும் செய்வோம். அதுக்கு நாங்கள் உடன்படுறோம்.
ரெண்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் எங்கட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இதுதானே ஜனநாயகம். இதை விட்டுட்டு இல்ல அதுக்கு போக இயலாது திரும்பி இதுக்குள்ள குறைச்சி வரணும் என்றால் நீங்களே நம்ம 2023 நவம்பர்ல தீர்மானத்தை கொண்டு வந்த நீங்கள் ஏன் போட்டியிடுற பொழுது இதை நீங்க தடுக்க இல்லை? நீங்க இதை செய்திருக்கலாம் தானே, இந்த தேர்தல் முறையை புள்ளி என்று நீங்க செய்திருக்கலாமே. ஆகவே ஒரு காலத்துக்கு காலம் பொய்களையே சொல்லி பழகினவர் தான் சுமந்திரன். அது அவருக்கு கைவந்த கலை. உதாரணத்துக்கு போன 2020 தேர்தல் முடிஞ்ச உடனே சம்பந்தனை மாவேண்ணையும் தோத்திருந்தார், துர்ராசிங்கமும் தோத்திருந்தார். அவர் வெளிப்படையா சொன்னார், தலைவரும் தோத்து போனார், செயலாளரும் தோத்து போனார், அவர் கட்சியை விட்டு கொடுக்கணும் வேறையாக்கணும் பகிரங்கமா சொன்னார், மீடியாக்களுக்கு சொன்னார். இந்த முறை அவர் தோத்தவர். இப்ப அவர் ஊராட்சி மன்ற தேர்தலில் அவருடைய வட்டாரம் தோத்துருக்கு, அவருடைய சொந்த வட்டாரமும் வெல்ல முடியல. அவையன் சுமந்திரன் விலக இல்லை. போன தேர்தலில் தோத்தவர்களுக்கு சீர் கொடுக்கக்கூடாது மும்முரமா நின்றார். அதுல கோடீஸ்வரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் விதிவிலக்கா வழங்கப்பட்டது. சரவணபவனுக்கு தரையில் என்று தான் அவர் வெளியில போனேன். அப்ப இப்ப இந்த முறை தோத்த பிறகு திருப்பி நீங்கள் நான் தான் செயலாளர் என்று வாரது என்ன நியாயம்? அது எந்த முறை? அதுல என்ன ஜனநாயகம் இருக்குது? அது அவருடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாகவும் பதில் தலைவருடைய செயற்பாடுகளும் கட்சி அதை ஏற்றுக்கொள்கிறது தானே. பொதுச்சபை மத்திய பொதுச்சபை இன்னும் சுலக்ஷன் கூடுபட இல்லை. நீங்கள் சொல்ல இவ்வளவு குழப்ப நிலைகளுக்கும் அவர் அன்று ஒரு கருத்தை சொல்கிறார், இன்று ஒரு கருத்தை சொல்கிறார். ஒவ்வொரு விடயமும் இவ்வாறு நடக்கிறது. அது மத்திய குழு உறுப்பினராக இருக்கலாம், அதற்கு நீதிமன்றத்திலே சொன்ன விடயங்களாக அந்த எல்லாமே இவ்வாறான முன்னுக்கு சொல்றேன் முரணாக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் கட்சி அவர் சொல்வதைத்தானே கேட்கிறது. கட்சியில மத்திய குழுவிலே அவர் கேட்ட கொஞ்சம் பேரை அவர் வச்சிருக்கிறார். இது அந்த காலத்திலிருந்து வந்தவர்கள். இப்ப இன்னைக்கு 2019 யோசிச்சு பாருங்க, 19, 20, 21, 22, 23, 24, 25 7 வருஷம் பொதுச்சபை கூட இல்லை. ஒரு பொதுச்சபை 7 வருஷம் கூடாமல் அப்படியேதான் இருக்கு. மத்திய குழு உறுப்பினராக இருக்கிற அரியநேந்திரனை கட்சியை விட்டு இடைக்கால தடை வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் கட்சியை விட்டு நீக்கினதா கடிதம் வழங்க இல்லை. அரியநேந்திரன் கடிதம் எழுதியும் கேட்டார், என்ன நீக்கிட்டீங்களா, நான் இருக்கிறேன். சிவமோகனுக்கு இடைக்கால தடை வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் கட்சியை விட்டு நீக்கினதா கடிதம் வழங்க இல்லை. அப்ப இது பொதுச்சபை கூட வேணும். பொதுச்சபை கூடித்தான் இன்றைக்கு பதில் செயலாளரா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும். பதில் தலைவரா இல்லையான்றது பொதுச்சபையில தீர்மானிக்கப்படும். அதான் கட்சியில யாப்பு. ஆனா பொதுச்சபையை கூட முடியாம நீதிமன்ற ஊடர் அதை சொல்லிக் கொள்றாங்க. ஸ்ரீதரன் அவர்களும் அந்த நடைமுறை ஏற்றுக்கொள்கிறார். எந்த நடைமுறையை? பதில் செயலாளருடைய அணுகுமுறைகளையும் அவரை செயலாளராக தெரிவு செய்த பொழுது எதிர்த்தவன் நான் முதலாவதாக. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சுமந்திரனை செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு பிறகு ஸ்ரீநேசனும் யோகேஸ்வரனும் அதை எதிர்த்தார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்கட வவுனியாவில் நடந்த நெல்லிஷால நடந்த ஒரு மத்திய குழு கூட்டத்தில் கூட நான் நேரடியா சொன்னேன், இந்த வழக்கை போட்டுவித்தவர் சுமந்திரன் என்பது நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு தடவையில 2 தடவை சொன்னான். சுமந்திரன் இல்லை என்று சொன்னார் முதல். 2ஆம் தடவை சொன்னார், இது அறிக்கையில் எழுதுங்கன்னு சொன்னேன். இதை எழுதுங்கன்னு சொன்னவர். நான் அதை சொன்னேன், மத்திய குழு கூட்டத்தில் சொன்னேன். நான் அதை பகிரங்கமா சொல்லல, நான் மத்திய குழு கூட்டத்தில் சொன்னேன். ஆனால் அது அறிக்கையில் எழுத சொல்லியும் அவர் சொன்னவர். எங்களுடைய கட்சியினுடைய வழக்கு என்பது ஒரு மிகப்பெரிய கருத்தாவால உருவாக்கப்பட்ட, இது போட்டிருக்கிறவர்கள் சும்மா ஒரு சாதாரண யூஜிபி கருவிகள் தான். இது ஒரு நீண்ட தோல்வியை தாங்க முடியாத சூழ்ச்சி முறையில இதை கைப்பற்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை. இதுல குறிப்பா சுமந்திரனே ஒரு முறை உங்களுக்கு தந்த இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு, அரசியலண்டா சூழ்ச்சி இருக்குமெண்டு. உங்களுக்கு தந்ததெல்லாம் சொல்லி இருந்தார், அரசியலண்டா சூழ்ச்சி இருக்குமெண்டு. எனக்கு அந்த சூழ்ச்சி தெரியல. நான் யாரையும் சூழ்ச்சி ரீதியாக விழுத்தோணும் அல்லது கவிட்டு போட்டு தான் அரசியலுக்கு வரணும் என்று நான் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெளிவான ஒரு தேசிய தலைவருடைய நேரடியான வளப்பிலிருந்து வந்த ஒருவன். நான் தேசிய விடுதலை என்பதற்காக என்னால முடிந்த அளவுக்கு உழைக்கலாமே தவிர நான் இன்னொருதனுக்கு துரோகம் செய்து இன்னொருதனுடைய உரிமையை பறித்து ஜனநாயக உரிமைகளை பறித்து அல்லது ஒருதனை நாங்கள் சூழ்ச்சி மூலம் கவிட்டு அரசியலுக்கு வரணும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப இந்த இவ்வாறான நீங்கள் சொல்கிற இந்த சூழ்ச்சி தான் தொடரப் போகிறதா? இது இனி நீதிமன்றம் தான். இப்ப கன விஷயங்களை நாங்கள் வெளிப்படையா இதுல சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை அவர் கதைக்கலாம், அவர் சில விஷயங்களை சொல்லட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர்கள் கொடுத்த மறுமொழியில கூட ஒப்ஜெக்ஷன் அவர்கள் வழங்கினதுல கூட அவர்கள் சொல்லி இருந்தார்கள், பொதுவானவர்களுடைய அவர்கள் கொடுத்த நீதிமன்றத்துல கொடுத்த முதலாவது மறுமொழியில கூட அவர்கள் சொல்லி இருந்தவர்கள் 57 தொகுதி 285 பேர் நாங்க தெரிவு செய்த சரி என்று கொடுத்திருக்கோம். அதை விட மாவி எண்ணெயால தான் இது நடந்து வேண்டும். மாவி எண்ணெய் மீது சத்தியலிங்கம், குலநாயகம், சுமந்திரன், இடையீட்டு மனிதாரரா வந்தவர் எல்லாருமே அவர் மீது குற்றம் சொல்லியும் தங்களோட மறுமொழிகளை வழங்கி இருக்கணும். இதெல்லாம் மாவி எண்ணெய்க்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. தான் அப்படி செய்யாத ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நாங்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ள வேணும் என்னென்றால், வழக்கு என்றது நீதிமன்றத்தில் எப்ப முடியும் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவு அந்த வழக்கு துறைகளுக்குள்ள இருக்கிறவன் இல்லை. ஆனா இப்ப நான் நிறைய இந்த 1.5 வருஷங்கள்ல
படிச்சிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு நான் தலைவராக வந்திருந்தாலும் 1.5 வருஷம் முடிஞ்சிருக்கும். இன்னொரு 6 மாதம் தான் நான் இருந்திருப்பேன். அதுக்கு மேல நான் இருந்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை நான் 2 வருஷம் தான். ஏனென்றா இந்த கட்சியில வேற புதிய தலைமுறைகள் வர்ற பொழுதுதான் கட்சி மீது பற்று வரும். மற்றது அவர் போய் இருந்தார் கொஞ்ச காலம், இந்த வேற நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்டா நாங்க அவர்களை வழிநடத்தி கொண்டு போகலாம். இல்ல நான் வாழ்க்கை பூரா 91 வயது வரையும் இருக்கிற எண்ணம் அல்லது அப்படிதான் இருக்கணும்னு நாங்க நினைச்சு கொண்டால், அல்ல இன்னொருவருக்கு நாங்க குழி பறிச்சு கொண்டு போனோம் என்றால் ஒரு காலமும் எங்க கட்சி, தமிழிசை கட்சி மக்கள்கிட்ட வளராது. ஸ்ரீதரன் தட்டுணிவை அங்கு செயற்படுகிறார் இல்லை, அவர் தட்டுணிவோடு அங்கிருந்து செயற்பட மாட்டாங்கிறார். அவர் தேர்தலுக்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கி இருப்பது என்பதற்காகவும் தலைமை என்பதனுடைய அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவர் அதை பொறுப்பேற்று நடத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்கிறார் இல்லை. அவர் தனக்கு மக்கள் அவர் தனக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பு என்பதற்காக நகர்ந்து போகிறார். அதை பற்றி பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. அவரும் தனிப்பட்ட அரசியல் தான் அங்கு செய்கிறார். அதை வெளியில விமர்சனங்கள் 1000 இருக்கும். சுமந்திரனுக்கு ஸ்ரீதரன் பயப்படுறார், சுமந்திரனோட ஸ்ரீதரன் டீலுக்கு போயிட்டார், ஸ்ரீதரன் ஏன் மௌனம் காக்குறார், ஸ்ரீதரன் ஏன் பேசுறார் இல்ல, இதெல்லாம் வெளியில கேட்பினோம். நான் கண்டதையெல்லாம் பேசலாது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்ற விடயங்கள் தான் இன்றைக்கு பேசப்படுற பொருள். இப்ப நாங்க சில விஷயங்கள் சொல்லப்படுவது நீதிமன்றத்துக்கு எதிரானதா மாறலாம், அல்ல நீதிமன்ற கருத்துக்கு எதிரானதா வரலாம். இப்ப நாங்கள் அதை சரியான முறையில அணுக வேணும், பொறுப்போட இருக்க வேணும். மற்றது என்னுடைய தத்துணி வந்துட்டு நான் போய் கட்சியில நின்று தேவையில்லாத விஷயங்களை கதைக்கல. ஏன் ஒரு பொது வேட்பாளருக்கு என்ற தத்துணிவின்படிதான் நான் மிக தெளிவா தான் அதுல கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கிறேன் தான், இன்றைக்கு நிக்கிறேன் தான். நான் செய்த சரி என்று தான் நான் சொன்னான். அது மாற இல்லையே. நான் வரித்துக்கொண்ட கொள்கைகள்ல நான் எடுத்த ஒரு விஷயத்தை சொன்னால் நான் அதுல தெளிவாக இருக்கிறேன். மற்றது மத்திய குழுவிலையும் ஒரு அணி அவருக்கு சார்பாக எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். அது அவர் அப்படி கொஞ்சம் பேரை வச்சிருப்பார்கள். ஒருத்தர் மாறி மாறி ஏதாவது கொஞ்சம் மரியாதை இனமாக கூட கதைப்பார்கள். மிகவும் ஆரோக்கியமாக இருக்காது மத்திய குழு. அப்படியான மத்திய குழுவில நாங்கள் நியாயம் கிடைக்கும் மட்டும் நான் கருத இல்லை. ஆனா அவர்கள் தான் நீதிமன்றத்துக்கு போயிருந்தார்கள். சரி, போன நீதிமன்றத்துல நாங்கள் நீதிமன்றத்துக்கு கூடாக இருக்கிற பொழுது நீதிமன்றத்துல இப்ப நிக்கிறோம். இடைக்கால தடை என்பது யாருக்குரியது? எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நான் போய் இடையில டக்கண்டு நீங்க சொல்ற மாதிரி ஓடி போய் எனக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது, நீங்கள் போய் தலைவர் பதவியை உடனே ஏற்றுக்கொள்ளுங்க. நான் போய் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதுக்கும் ஸ்டே ஆர்டர் வந்துதான் இருக்கும். இதே மாதிரி நடந்திருக்கும். சிரேஷ்ட தலைவராக சிவஞானமண்ணன் இருந்திருப்பார். நான் தலைவராக பொறுப்படுத்த பிறகு அந்த தெரிவு பிழை என்று சொல்லி வழக்கு போட்டு என்ன நிறுத்தியிருப்பார்கள். செயலாளராக கோதாசனோ இல்ல மற்ற தெரிவுகள் எல்லாம் அப்படியே இருந்திருக்கும். நான் இப்ப இருக்கிற மாதிரி அப்பவும் இருந்திருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். இதுக்குரிய முழு ஏற்பாடுகளையும் அந்த வழக்க பின்னணியில இருந்த கருத்தாவும் பிரதான கருத்தாவும் அவருடைய சீடர்களும் அதுக்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் தோற்ற உடனே அவர்கள் முடிவெடுத்துட்டார்கள், இவரை எங்க விடுற இல்லையா, அதுக்குரிய நடவடிக்கை, அதுக்கான கையெழுத்தலும் தூக்கலும் தான் அதுன்ற அந்த முடிவு என்ன, இவர் எங்க விடாமல் தடுப்பது என்பது. ஆகவே இதுல ஒரு விஷயம், இதுல தர்மம் தான் வெல்லலாம். சரி, கடந்த வாரம் திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சராக தான் களமிறங்குவேன் சொல்லி. அவர் தானே மாவியண்ணையும் துர்ராசிங்கத்தையும் நீங்க தோத்த நீங்க கேட்கலான்னு சொன்னவர், நீங்க விட்டுட்டு போகணும்னு சொன்னவர். இப்ப தோத்தவர் திருப்பி மாகாண சபை கேட்டால் எப்படி இருக்கும்? அது மக்கள் தீர்மானம், அது நாடாளுமன்ற தேர்தல், அது மக்கள் தீர்மானிக்கட்டும். தோற்றவர் எந்த தேர்தலிலும் அப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை சொல்லி இருக்கணும், உங்களுக்கு அதை தாரம். மற்றது இது இன்னொரு வகை, இது ஒரு தந்திரோபாயம். என்னென்றால் மாகாண சபை இப்ப நடக்குமா, நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, நடக்குமா? பொறுத்துதான் பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு மிக குறைவு. ஆனா இப்ப நாங்க இப்படி ஒரு சர்ச்சையை கிண்டி விடுறது, கிளப்பி விட்டால் கட்சி வழக்குல நிக்கிறன்ற பிரச்சனை அமர்ந்து போயிடும். இதுக்கு முதல் ஸ்ரீதரன் அதை மக்கள் கதைக்காமல், கட்சியில வழக்கு பிரச்சனைகளை கதைக்காமல் மாகாண சபையில யார் முதலமைச்சர் என்ற போட்டி பிரச்சனைகளை காய்ச்சி ஒன்றுப்பாரு. அப்ப எங்கள்கிட்ட ஒரு தந்திரோபாயம் இருக்குது பலர்கிட்ட, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த புதுசா உருவாக்கி விடுறது. இது புதுசா உருவாக்கப்படுற ஒரு பூஸ்வானம். இப்ப நாங்க அதை பற்றி அலட்டி கொள்ள தேவையில்லை. அது அப்படி ஒரு தேர்தல் வரட்டும், மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்படட்டும், அந்நேரம் மக்கள் தீர்மானிப்பார். வெளிப்படையாகவே சுமந்திரன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டை, அவர் செய்கின்ற வேலைகளை ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அடுத்து கட்சியோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவருக்கு. ஆகவே இந்த விடயங்களை மக்கள் முன் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், ஆனால் கட்சிக்குள்ளே எல்லோருமே இருக்கிறீர்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக பார்க்கிறீர்கள்? இல்ல, என்ன அவரும் சொன்னதுக்கு தானே பதில சொல்றேன் நான். இப்ப நான் வெளிப்படையா சொல்றது, அவர் அன்றைக்கு ஒரு யூடியூப் மூலமாக அவர் சில விடயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னதுக்கு ஒரு பதிலளிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குதானே. ஏன்னா அவர் அதை வெளிப்படையா சொல்லாமல் ஆரோக்கியமாக கதைச்சிருக்கலாமே. அவர் சொல்லியிருந்தா சரி, அல்லது 4 பேரை வச்சு நாங்கள் ஒரு கதைப்போம்னு சொல்லியிருக்கலாமே. இதைத்தானே கடிதம் எழுத முதலையும் செய்திருக்கலாமே. கடிதம் எழுதின பிறகு 4ஆம் தேதி நாங்கள் கதைக்கிறாங்களானே, கதைச்ச பிறகு நீங்க போய் வழக்கு போட்டீங்களானே. சரி, இப்படியே நீங்கள் இருவரும் இப்படியே மோதிக்கொண்டிருந்தால்
தமிழரசு கட்சியினுடைய நிலை என்ன ஆகிறது, நம்பி வாக்களித்த மக்களினுடைய நிலை என்ன ஆகிறது? இன்று மே மாதம் 18ஆம் தேதி யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. ஆளையால் மோதிக்கொள்கிறோம். எதிர்பார்த்த நகர்வுகள் எதுவுமே நடக்கவில்லை. மக்கள் என்ன செய்வது? என்ன நம்பிக்கையை நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு குத்தி முறிந்து உடைப்பட்டாலும் நாங்கள் அந்த வீடு, அந்த அடையாளம், நீங்கள் சொன்னது போல ஆரம்பத்தில் சொன்னீர்கள், தலைவர் அவரால் அடையாளம் காட்டப்பட்டது, அந்த வீட்டினுடைய உணர்வுகள் இப்போதும் இருக்கிறது. ஆகவே தமிழரசு கட்சியோட நிலை என்னவாக போகிறது? அப்படியான காலம் தீர்மானிக்க வேணும், மக்கள் தீர்மானிப்பார்கள். போன பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்தவர்கள் இப்ப எங்களுக்கு ஒரு கை கொடுத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை மதிக்காமல், நீதியை மதிக்காமல் நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள். நீதிபதி அவர்கள் தான். இதோடு இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அவருடைய நேரத்தை ஒதுக்கி கலையகம் வருகை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.